ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாரா டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு saree. இது பழைய ஒரு புடவை தான். இதில் நம்ம ஆஃப் சர்க்கிள் அனார்கலி சுடிதார் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 மீட்டர் லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் வச்சு தான் இதை தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லாரா டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3 மீட்ரு லைனிங்லேருந்து நம்ம 1 மீட்ரு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்குன்னாக்கா பாடி தனியாக கட் பண்ணிக்குவோம், கீழே கவுன் தனியாக கட் பண்ணுவோம். அதுக்காக பாடிக்கு 1 மீட்ரு போதும், கவுனுக்கு நம்மளுக்கு 2 மீட்ரு துணி தேவை. இதை கவுனுக்கு வச்சுக்கலாம். இப்போ 1 மீட்ரு துணியில் கீழே பிசுறுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது தையலுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே இதுலேருந்து 14 இன்ச்சு ஹைட் எடுத்துக்கிறேன், பாடியோட ஹைட்டு. நம்மளோட ஷோல்டர்லேருந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் அளவு எடுத்துருக்கேன். என்னோட அளவில் தான் தைக்க போகிறேன். 42 இன்ச்சு வருது எனக்கு. அந்த 42 இன்ச்சில் பாடிக்கு 14 இன்ச்சு விட்டுறலாம். இந்த 14 இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். 2 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அந்த 14ல் ஒரு கோடு போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு தையலுக்காண்டி விட்டுருக்கேன். ஷோல்டர் 6 இன்ச்சு. இது செஸ்ட் ரவுண்டு 40 இன்ச்சு. 40 சைஸு அனார்கலி ட்ரெஸ்ஸுக்கு 6 இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்கிட்டு 3 இன்ச்சு கழுத்து வச்சுக்கிட்டேன். அதே 6 இன்ச்சு இந்த பக்கம் நம்ம ஆம்கோலுக்கு வரைஞ்சிக்கலாம். நெக்கும் 6 இன்ச், ஃப்ரண்ட்டு நெக்கு 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ ஆம்கோல் உயரம் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோல் வரைவோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் போடுவோம்ல, அதுக்கு 6 இன்ச்சு. அதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் 6ல் ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்காக. வரைஞ்சாச்சு. இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைட்லேருந்து பாதி அளவு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். 40 இன்ச்சு நம்மளுக்கு சுடிதாரோட மார்பு சுற்றளவு. அதை 4ஆக பிரித்தாக்கா 10 இன்ச்சு வருது. அந்த 10 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த 10 மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து பாதி எடுத்துக்குவோம். இங்கே பாருங்க எப்படி எடுக்கிறேன்னு. இப்படி எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு இந்த 3 புள்ளியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். 3 இடத்துல மார்க் பண்ணோம்ல, 3த்தையும் இப்படி வரைஞ்சி விட்டுருங்க. வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஆம்கோலை டேப் வச்சு அளந்து பார்ப்போம், 8 இருக்கான்னு பார்ப்போம். 8 கரெக்டாக இருக்குது ஆம்கோல் ரவுண்டு. இப்போ இடுப்பை வரைஞ்சிக்கலாம். இடுப்பு எவ்வளோதுன்னா 39 இன்ச்சு. அதை 4ஆக பிரித்தாக்கா 9.25 வரும். 9.25 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஆம்கோல்கிட்ட மார்பு சுற்றளவு மார்க் பண்ணோம்ல, அந்த அதையும் இடுப்பில் இப்போ மார்க் பண்ணோம்ல, அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்காக நம்மளுக்கு வேண்டிய அளவு எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சும் விட்டுக்கலாம், 1 இன்ச்சும் விட்டுக்கலாம். நான் 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். அதையும் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பேக்கு. ஃப்ரண்ட்டு, இந்த ஃப்ரண்ட்டு நெக்கு வரைகிறோம். ஸ்டார் கழுத்து வரைஞ்சிக்கிறேன் நான். இதில் சென்டர் எடுத்து என்ன கழுத்து வேணாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸ்டார் கழுத்து வரைஞ்சிக்கிட்டேன். இதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கலாம்.
நம்மளுக்கு வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி தானே வரும். பேக் நெக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வேறு வேறையாக வரும். இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். 4 பீஸையும் ஒன்றா வச்சே கட் பண்ணிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுத்தையும். நெக்கு மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டார் கழுத்து கொஞ்சமாக நறுக்கிட்டு ஃப்ரண்ட்டு கழுத்தை மட்டும் வெட்டுறேன். இப்போ இப்படி தூக்கி விட்டுட்டு ஷோல்டரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நேச்சஸ் போட்டுக்கலாம். நேச்சஸ் போட்டுட்டு அப்புறமா நெக்கு கட் பண்ணலாம். பேக் நெக்கு 7 இன்ச்சு 8 இன்ச்சு வைக்கணும் பேக் நெக்கு. ரவுண்டாக வரைஞ்சிக்கிறேன். ரவுண்டு கழுத்து தான். கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம குழி வெட்டுவோம்ல, அதுக்கு அந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி தள்ளி ஸ்கேலை வச்சுக்கிட்டு குழி வெட்டியிருக்கேன் பாருங்கள். அரை இன்ச்சுக்கு குடஞ்சிருக்கேன். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் வெட்டினா போதும். இப்போ நமக்கு பாடி கிடச்சிருச்சு. அடுத்தது கை வெட்டிக்கிறோம். கையோட உயரம் 5 இன்ச்சு, அகலம் வந்து 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். அதே 5 இங்கே எடுத்து 2.5 மார்க் பண்ணிக்கலாம். சைடு உயரம் 2.5, இங்கேருந்து 7.5 மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த 2.5 கிட்டேருந்து இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு இப்படி வரைஞ்சிக்கலாம். இதை நம்ம இப்போ வந்து அளந்து பார்த்துக்குவோம் 8.5 இருக்கான்னு. பாடி கட் பண்ணோம்ல, அதோட ஆம்கோல் ரவுண்டை வச்சு அளந்து பார்த்துக்குவோம். கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி வருது. கட் பண்ணிக்கலாம். நேச்சஸ் போட்டு கட்டாச்சு. இப்போ கையிலையும் நம்ம குழி வெட்டுறோம். உடம்புல பாடியில் வெட்டணும்ல, அதே மாதிரி அதே அளவு கையிலையும் நம்ம வெட்டணும். பாடியில் 1/2 இன்ச்சு வெட்டினாக்கா கையிலையும் 1/2 இன்ச்சு வெட்டிக்கலாம். இங்கே இருங்க, இந்த புடவையை ஃபஸ்ட்டு இந்த பார்டர் இருக்குது இந்த சாரியில், இந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி உடம்பை கட் பண்ணிக்குவோம். மேலே பாடியை கட் பண்ணிக்குவோம். இந்த குஞ்சம் இருக்குல்ல, அதை கட் பண்ணிக்குவோம். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பக்கத்தில் முந்தி பக்கத்தில் நான் கட் பண்ணுறேன் பாடியை. பேக்கு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டோம். இப்போ கை கட் பண்ணுறோம். கை கட் பண்ணியாச்சு. சைஸாக போட்டுக்கோங்க. எந்த இடத்துல நம்மளுக்கு பூ டிசைன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஃப்ரண்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்டரை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை இந்த இடங்க கொஞ்சம் டேமேஜ், முந்தி சொருவோம்ல அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் புடவை. பார்டரை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இங்கே பாருங்கள் எப்படி 2ஆக மடிக்கிறேன் பாருங்கள். ஹாஃப் சர்க்கிளுக்கு 2ஆக மடிச்சுக்கிட்டேன். 2ஆக மடித்து அந்த மடித்த இடத்துல நழுவாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணுறேன். பின் பண்ணிட்டேன். டேபிளில் போட்டு கட் பண்ண முடியல, அதனால் இங்கே பாருங்கள் நான் பாயில் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். 2ஆக தான் மடிச்சிருக்கேன். அங்கே பீச்சை கை இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்டு, அந்த தூக்கி எப்படி போகிறேன்னு பாருங்கள். அந்த இடத்துல இப்படி ஒரு கையை வச்சுக்கோங்க. அந்த முக்கில் இங்கேருந்து எடுத்து இப்படி போட்டுறணும். அந்த மூலையில் கையை வச்சுக்கிட்டு ஹாஃப் சர்க்கிளுக்கு இப்படியே போட்டுடலாம்.
போட்டுட்டு பாடி கட் பண்ணோம்ல, அந்த பாடியை எடுத்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த 2 பக்கமும் அரை இன்ச்சு நம்மளுக்கு கம்மியாக இது உடம்ப கட் பண்ணணும். உடம்புனாக்கா கீழே அம்பர்லா வந்து கம்மியாக இருக்கணும் நம்ம பாடி சுற்றளவை விட. இப்போ எடுத்துகிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு ரவுண்டாக இப்படி வரைஞ்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நான் வரைகிறது. ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டு கீழே எவ்வளவு வரும், நம்மளுக்கு 28 இன்ச்சு வருதான்னு பார்க்கணும். தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். 30 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும் கீ பாட்டம். இப்படி டேப்பை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வரைஞ்சோம்ல, அந்த இடுப்பு சுற்றளவு வரைஞ்சோம்ல, அந்த இடத்துக்கிட்டே இருந்து கரெக்டாக 30 இன்ச்சு வருதான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து பார்த்துக்குவோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஒட்டு வரும். இப்போ நம்ம அந்த பார்டரை வச்சு ஒட்டு இல்லாமல் தைக்க போகிறோம். இருங்க, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒட்டோட கட் பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த இதை வச்சு காமிக்கிறேன், பார்டரை. இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பக்கம் ஒட்டு இல்லாமல் இருக்கும், ஒரு பக்கம் நமக்கு ஒட்டு வர மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நான் கை வைக்கிறேன்ல, அந்த பக்கம் ஒட்டு வரும். இப்போ இது இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒட்டு இல்லாமல் 5 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணுவோம். இடுப்பை கட் பண்ணுறோம். மேலே கட் பண்ணியாச்சு. கீழே உட்காந்துட்டு கட் பண்ண முடியல. வளைவாக வெட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ துணி மிச்சம் பாக்கியெல்லாம். இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த இடத்துல ஒட்டு வருது. இப்போ இங்கே ஒட்டு சேர்க்காம நம்ம பார்டர் வச்சுருந்தோம் இல்லையா, அது எத்தனை இன்ச்சு, 5 இன்ச்சு இருக்குது அந்த பார்டரு. அந்த 5 இன்ச்சை இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த அளக்குறேன் பாருங்கள், ஒட்டுக்கு மேலே எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு. ஒட்டுக்கு கரெக்டாக அந்த ஒட்டு வரைக்கும் அளந்துக்கலாம் எத்தனை இன்ச்சு இருக்குன்ட்டு. 5 இன்ச்சு நமக்கு அந்த ஒட்டுக்கு மேலே வரைக்கும் அளந்தாக்கா 5 இன்ச்சு கம்மியாக வருது. அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி அளக்குறேன்னு பாருங்கள். வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் போட்டுக்கலாம். வரைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். சுற்றி வளைவாக வரைஞ்சிட்டேன். கோடு போடுறது தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. கட் பண்ணும் போது தான் தெரியும் உங்களுக்கு. ஸ்கர்ட்டு மாதிரி இருக்கும், சின்ன பிள்ளைங்க போடுவாங்கள்ல அந்த ஸ்கர்ட்டு மாதிரி அந்த அளவு தான் இருக்குது. மொத்தம் உயரமே 42 தானே, அதில் 14 இன்ச்சுமே பாடிக்கு போயிடும். பாக்கி இதிலே ஒட்டுக்கு கீழே அந்த பார்டர் வச்சிடலாம். அந்த பார்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ நறுக்கணும்ல, அந்த அளவுக்கு பார்டர் கரெக்டாக இருக்குது நமக்கு. 5 இன்ச்சுக்கும் கூடவே இருக்குது, பரவாயில்ல, இதையே வச்சுக்கலாம். இப்போது லைனிங்கில் உள்ற கொடுப்போம்ல, கீழே கவுனுக்கு கீழே அடியில் பிசருக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். அந்த நம்ம கவுனுக்கு எவ்வளோ அளந்தமோ அதே ஹைட்டு வச்சுக்கிட்டு இடுப்பு சுற்றளவை இங்கே 9.25 மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இங்கே கீழேயும் மேலேயும் ஆப்போசிட் சைடு மார்க் பண்ணிக்கிட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். எப்படி போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி அந்த பக்கம் ஆற்றுலேருந்து கொஞ்சம் மறைக்குது. வீடியோ எடுக்கிறது இருக்குது பாருங்க.
அது நமக்கு ஹெல்ப்புக்கு யாராவது ஆள் இருந்தால் தெரியாது. நம்மளே எடுக்கிறதுனாக்கா சரியாக விழுதா என்னன்னு கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு கட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். கோச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நான் அதை கரெக்ட் பண்ணி போடுறேன் உங்களுக்காக. அடுத்தது ஃபுல் சர்க்கிள் கவுன் போடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இப்படி வந்துடும். இந்த கீழே இருக்கிற துணியை மேலே எடுத்து போட்டு அதை ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், 2 பீஸு ஜாயிண்டிங்கில் இருக்கும். விரித்து விட்டு இந்த பக்கம் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணணும். இப்படி அந்த பக்கம் ஒரு பீஸ் வைக்கணும் நம்ம. இது இப்போ நம்ம அளந்து பார்ப்போம். இடுப்பளவு இருக்கான்னு பார்க்கணும். 9.25 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ பாடியை தைச்சிக்கலாம். நெக்கை வந்து ஸ்டார் கழுத்து, ஒரு கைடு அளவு ஓரத்தில் துணி விட்டுட்டு கழுத்தை அடித்து தான் பரட்ட போகிறேன். பீஸ்லாம் வைக்கலை. இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மடித்து அடிச்சுக்கிறேன் நெக்கை. லைனிங் துணியை கெட்ட பக்கம் திருப்பி விட்டுட்டு கழுத்தில் படிமான தையல் போடுறேன். கொஞ்சம் உள்ளே போய்டும் லைனிங் துணி. படிமான தையல் போட்டிருக்கணும். படிமான தையல் நான் போடாமல் விட்டுட்டேன். கழுத்து அடித்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டார் கழுத்து. இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். லைனிங்கை வந்து மெயின் பீஸோடு பொருத்திக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கலாம் பிசுரை. அடுத்தது பேக் சைடையும் நம்ம இதில் 2 தையல் போட்டுக்கிறேன் கழுத்தில். இது பேக் சைடும் அது மாதிரி கெட்ட பக்கம் லைனிங்கை வச்சு அடித்து தான் திருப்ப போகிறேன். கட் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க துணியை நேச்சஸ் போட்டுக்கலாம். சிசர் கட் போட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். நெக்கை சுற்றி இப்போ இன்னும் அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். லைனிங் துணியை கெட்ட பக்கம் திருப்பி விட்டுட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். பூனந்துணிங்கிற வாசி கொஞ்சம் நழுவும், பார்த்து தைங்க. கவுன்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய டிசைன்ஸ்லாம் போடுறேன்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். பேக் சைடு அடித்தாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கிட்டேன். கைக்கு கொஞ்சம் ஒட்டு வருது. நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் திருப்பி அடிக்கிறோம், அவ்வளோதான். கையையும் ப்ளவுஸ் கட் தப்போம்ல அதே மாதிரி தைச்சிக்கிறோம். படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போ பரட்டி அடிச்சுக்கலாம். கெட்ட பக்கம் லைனிங் போயிடுது. மேல் தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றி தையல் அடிச்சுக்கலாம். கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கை ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு கையும் நம்ம அது மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ கையை ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் கைக்கு. அதே மாதிரி அந்த கையும் தைச்சிக்கலாம். ஷோல்டர்கிட்ட சென்டர் பார்த்துக்கோங்க. கையை பார்த்துக்கிட்டு வச்சு அளந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தைங்க. ரெண்டு தையல் போட்டுக்கிட்டேன். இப்போது உள்ற லைனிங், கவுனுக்கு லைனிங் வைப்போம்ல, அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன், அவ்வளோதான். ஒரு ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பாடி தைச்சோம்ல, அதில் கவுனு கட் பண்ணோம் பாருங்கள், அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் இல்லாமல் அந்த கவுனை மட்டும் இந்த பாடியில் அட்டாச் பண்ணுறேன். இங்கே இருங்க. இப்போது அப்படியே திருப்பிக்குவோம். திருப்பிக்கிட்டு லைனிங் இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த தையல் தெரியாமல் இருக்கும், அதுக்காக தான் இப்படி பண்ண சொல்கிறேன். அது மேலே வச்சு லைனிங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கவுன் மெயின் பீஸை வச்சு இப்படி வைக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்குவோம். தையலை போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் கவனமாக இழுத்து தைக்காமல் கொஞ்சம் கவனமாக தைங்க. கொஞ்சம் கூட இருக்குது, லேசாக ஒரு சுருக்கம் வச்சுக்கிட்டேன் நான். சும்மா ஒரு நூல் அளவு தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லைனிங் அது மேலே வச்சுக்கலாம். எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கங்க.
இப்படி நம்மளுக்கு அதை அதை முடிச்சுட்டு பார்த்தாக்கா உள்ள சென்டரில் லைனிங்கும் எதுவும் ஜாயின் பண்ணுற இடம் தையல் தெரியாது. இது மாதிரி நம்ம தைச்சோன்னாக்கா அதுக்காக தான் இப்படி தைக்கிறது. தைச்சாச்சு. இப்போ தையல்லாம் உள்ளே போயிடும். இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்குவோம். கை 7 இன்ச்சு மார்க் பண்ணி ஆம்கோல் இங்கே பாருங்கள் இது வரைக்கும் தைச்சிக்கணும். இடுப்பு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோடனே உள்ள மெயின் பீஸ் இருக்குல்ல அதை அப்படியே உள்ளே தள்ளிவிடுங்க. தள்ளிட்டு லைனிங்கை மட்டும் தைச்சிக்கலாம். அந்த கவுனை உள்ளே தள்ளிட்டு லைனிங்கில் மட்டும் நம்ம தையல் போட்டுக்கிறோம். ரெண்டு தையல் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே 2 தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம் பாருங்கள். நேராக கையிலேருந்து ஆம்கோல்லேருந்து இடுப்பு வந்தோன்னா அங்கே பாருங்கள் கொஞ்சம் தூரம் தையலை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே தள்ளிடுறோம். மெயின் பீஸை உள்ளே தட்டிட்டு லைனிங்கை மட்டும் தைச்சிட்டு வரேன் பாருங்கள். இப்போ லைனிங் துணியோட அடியில் மடித்து தைக்கிறேன். பிசுறாக இருக்கும்ல அதில் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைக்கிறேன். தைச்சாச்சு. இப்போது நம்ம உள்ள தள்ளணும்ல சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் பீஸு இப்போ ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். சைடு மாதிரி ஒரு தையல், இந்த பக்கமும் அதே மாதிரி இடுப்புக்கிட்டேருந்து நேராக தைச்சி விட்டுற வேண்டியதான். 2 தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அடியில் ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடை ஜாயின் பண்ணியிருக்கணும். நான் அது மாதிரி பண்ணல. பார்டரை இப்போ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் பிசுரெல்லாம் இருந்தாக்கா கட் பண்ணி விட்டுட்டு ஓரத்தை கொஞ்சம் பிரிச்சுக்கிறேன். அதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம். நான் அது மாதிரி பண்ணாமல் விட்டுட்டேன். அடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பார்டர் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சர்க்கிள் கட்டிங். இது மாதிரி நம்மளுக்கு ஒட்டு தேவைப்படாது. ஒட்டு இல்லை, இந்த எக்ஸ்ட்ரா பொருத்தணும்னு அவசியம் இல்லை. மெல்லமாக நம்ம இது மாதிரி அந்த ஓரத்தில் ஒரு 1/2 இன்ச்சு இல்லாட்டி 1/4 இன்ச்சு அளவு துணி விட்டுட்டு ஜாயின் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். மெதுவாக கொஞ்சம் பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு சைடையும் ஜாயின் பண்ணிட்டேன். சைடை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ படிமான தையல் ஒன்று போடுறேன். ஜாயின் பண்ணோம் இல்லையா, இல்லைனா அது வந்து புடச்சிக்கிட்டு நிற்கும். அதில் படிமான தையல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தைச்சாச்சு. இப்போ நாட்டு வச்சுக்கலாம். பேக் சைடுக்கு நாட்டு தைச்சிட்டேன். பின்னாடி தைச்சிக்கிறேன் பாருங்கள். நாட்டை 2 பக்கமும் நாட்டு வச்சு தைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதாரை பாருங்கள். அனார்கலி ஹாஃப் சர்க்கிள் தைச்சதுக்கப்புறம் அவுட்லுக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்கு ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, பின்னாடி ரவுண்டு கழுத்து வச்சுருக்கேன், நாட்டு வச்சுருக்கேன் பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.